guys and girls, I'm from Bala. India vs Pakistan Champions Trophy 2025 பார்க்கலாம். ரெண்டு நாட்டுடைய ஜனகணமனவை போட்டு விட்டு அடுத்ததாக உள்ள வராங்க நம்மளுடைய இந்திய அணியுடைய பவுலர்ஸ். குலசாமி வைடு மேல வைடு போட விஜய் தம்பி விக்ராந்த் விழுந்து பிடிக்க என்னடா அவனை தாவ விட்டு வேடிக்கை பாக்குறீங்க, இடுப்பு உடச்சு கையில கொடுத்துருவ போல இருக்கு, ஒழுங்கா போடுறா அப்படின்னு மாட்டி மகேந்திரன் கேட்க என்ன மாப்பிள்ள என்னையும் உன்னையும் கம்பேர் பண்றாங்களாமே கேள்விப்பட்டேன் அப்படின்னு ராஜா கோலி பாபா கிட்ட கேட்க சும்மா அப்படின்னு அவர் சொல்ல காலையில பீச்சுக்கு போனேன் சூவுக்குள்ள மண்ணு பிரிச்சு அப்படின்னு காலுக்குள்ள விட்டு கடகடன்னு குறைஞ்சிக்கிட்டு இருக்காரு நம்மளுடைய ரிசு. என்னங்க இவரும் வைடா போடுறாரு, ஒழுங்கா போட சொல்லுங்க உங்க பவுலர்ஸ், நான் ஆடணும்லாம் இல்லையா அப்படின்னு பாபர் நடுவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண, யோ உங்க டீம் ஸ்கோர் 8, அதுல நாங்க மட்டுமே 6 ரன் அடிச்சிருக்கோம், நீங்க 2 தான் அடிச்சிருக்கீங்க, உங்க ஸ்கோரை ஏத்துறதுக்கு நாங்க போடுற உழைப்புல நீங்க கொஞ்சமாவது போட்டுருந்தீங்கன்னா ரன்ஸ் நேரம் எங்க போயிருந்திருக்கும், ஒழுங்கா இருந்துக்காமா அப்படின்னு ஆர்சிஎன் கடுமை ராஜா வந்துட்டு கோவப்பட டாஸ் ஜெயிச்சு ஒழுங்கு மரியாதை அவங்க கிட்ட பேட்டை கொடுத்துட்டு இருந்தாங்க பிடிங்க நான் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா அவங்க 350 அடிக்க விட்டு அதுக்கப்புறம் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கி தொலைஞ்சிருக்கலாம்ல, உடனே வேண்டாம் வந்துட்டு பேட்டிங் சூஸ் பண்ண சொன்னது அப்படின்னு கேட்க இங்கே பாருங்க நாங்களும் அடிப்போங்க அப்படின்னு சொல்லி உள்ளே நம்மளுடைய பாகிஸ்தான் பாய்ஸ் சும்மா என்னடா பண்றீங்க என்னடா பண்ற இருங்கனே அடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் நீ முக்கடா அடிக்கல அப்படின்னு சொல்ல அந்த பக்கமா இந்த பக்கமா இந்த பக்கமா அந்த பக்கமா அப்படின்னு என்னடா தேடுறீங்க நீங்க, இல்ல பவுலர் எங்கன்னு தேடுறோம், பவுலர் எங்கனே உனக்கு தெரியலையா, ஐயோ அங்க நிக்கிறான் பாரு பாத்துட்டேனே இந்தாங்க ஒரு நிமிஷம் இருங்க இந்த ஆமா அந்த 6 லைன் எங்க அங்கயா அந்த ஒரு நிமிஷம் இருங்க என்ன பண்றோம்ன்றது தெரியாம நம்ம பாகிஸ்தான் பேட்ஸ்மேனுக்கு ரஜினி ஆச்சு கஜினி சூர்யாவா மாறி உள்ள வந்து உயிரை வாங்க, ஐயோ ஏன்டா அப்படி தெரியப்படுத்த அட்லி இந்தியில ரீமேக் பண்ண மாதிரி நீங்களே உங்க இன்னிங்ஸ் இவ்வளவு மோசமா ஆடுறீங்க, இப்பதானே 2023 ஓடிஐ வேர்ல்ட் கப்ல அடி வாங்கிட்டு போனீங்க, பத்தாதா அதை விட மோசமா திரும்ப ஆடணுமா, ஆடி தொலைங்க ஆசையவே நிறைவேற்றாம உருவ போறான் போ என்ஜாய் அப்படின்னு சொல்ல நம்மளுடைய பாகிஸ்தான் பேட்ஸ்மேன் உள்ள புந்து. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்க டீமை நாங்க சும்மா விட்டு வச்சிருக்கோம், இல்லனா எப்பயோ டிவி ஆஃப் பண்ணிருப்போம். நியாயமா பார்த்தா பாகிஸ்தான் பிளேயர்ஸோட மேட்ச் ஃபீஸ் புடுங்கி இந்த பொண்ணுங்கிட்ட தான் கொடுக்கணும், மேட்ச் பார்க்க இத்தனை பேர் ஹாட் ஸ்டாரை லாகின் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கிறது எதுக்கு, உங்க பேட்டிங்கை பார்க்கறதுக்கா, இந்தியா தான் ஜெயிக்க போகுதுன்னு தெரிஞ்சு 50 கோடி பேர் பார்க்கறது அழகான இந்த பொண்ணுங்களுக்காகடா, நாளைக்கு காலையில இன்ஸ்டா ஐடியில போய் அவங்களை தேடுறதுக்காகடா அப்படின்னு நியாயத்தை பேச சின்ன பசங்க ஐஸ் பாய் விளையாடுற மாதிரி இவங்க பாட்டுக்கு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க, அதுக்கப்புறம் வரவே மாட்டேங்கிறா, டேய் வாங்கடா பந்து போடணும் பேட்டிங் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னா நான் வரமாட்டேன் நான் ஒளிஞ்சிருக்கேன் எங்க என்னைய கண்டுடி வைப்போம் அடிங்க நம்ம இப்போ என்ன விளாட்சி சின்ன பிள்ளை பிச்சு போடுவேன் ஒழுங்கா அந்த பேட்டிங் போடுறா அப்படின்னு சொன்னா ஒளிஞ்சுட்டு திரும்ப வந்து பேட்டிங் பிடிக்கிறாங்க அடிக்க மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்னு நம்மளுடைய இந்தியா பவுலர்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு போய் கடைசியில் ஒரு வழியா ஐசிசி கமிட்டி ஓரளவுக்கு வந்து தம்பி ப்ளீஸ் பேட்டிங் பண்ணுங்க பார்த்து தெரியாதுங்க எங்களுக்கு தெரிஞ்சா பண்ண மாட்டேவாங்க எல்லாம் ரிட்டையர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்ல அப்ப எதையா பண்ணி தொலைடா அப்படின்னு சொல்ல 241க்கு ஒரு வழியா வந்து முடிச்சு அப்பாடா இப்ப நான் சேஸ் பண்ணி முடிச்சிருப்போம் போதுமா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இந்தியாக்கு 242ங்கிற டார்கெட் கொடுக்குறாங்க. சேசிங் ஆரம்பம் மாட்டி மகேந்திர சில்பாக்கில் 2 பேர் ஓப்பனிங்கிறாங்க. எக்ஸாம் ஆளுக்குள்ள உள்ள போந்த பையன் கிட்ட தம்பி அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின் எத்தனை இருக்குது, எல்லாமே அவுட் ஆஃப் சிலபஸ் தான், அப்ப நான் மூடிட்டு கிளம்புற நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி பேப்பரை மூடி 3 நிமிஷத்துல 3 மணி நேரம் எக்ஸாம் முடிச்சு கையில கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பி அரியர் எக்ஸாம் எப்போன்னு சொல்லுங்க வந்து சேர்றேன்ற மாதிரி நம்மளுடைய பாகிஸ்தான் பவுலர்ஸ் எல்லாருமே பதறி போயிட்டாங்க இந்தியாவுடைய பேட்டிங்கை பார்த்து. ஆனா எனக்கு தெரிஞ்சு நம்ம EA ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் 2007 போய் விளையாடணும்னா இந்தியாவை கண்டிப்பா இன்னைக்கு டிஃபிகல்ட்டி லெவல் 5லயே வச்சாலும் தோக்கடிச்சிடலாம், என்ன சொல்றீங்க போய் விளையாடுவோமா அப்படின்னு கேட்க பிச்சு புரியா போடுவார் ஆஸ்கல் என்னடா மானத்தை வாங்கிட்டு இருக்க, டிஃபிகல்ட்டி லெவல் 5ல வச்சா எப்படி ஜெயிக்கிறது, டிஃபிகல்ட்டி லெவல் 1ல வை அப்பதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்ல வயசான வாசி முக்கிற கமெண்ட்ரியில என்னதான் முட்டு கொடுக்குறா நானும் ஒழுங்கா ஆடி தொலைங்கிறா டே அப்படின்னு சொல்ல பேசாம கோட்டை கழட்டி போட்டு நானே போய் ஆடி தொலைஞ்சிடவா அப்படின்னு அஃபுல்லி யோசிக்க தில்குஷ் ஐஸ்கிரீம் கேட்சை கீழே போட விடுமாப்பில மேட்சே போச்சு ஒரு கேட்ச் தானே அப்படின்னு பாபா ஆறுதல் சொல்ல பாகிஸ்தான் ஃபேன்ஸ் தான் சோகமா இருக்கட்டும் என்னாச்சு நல்லா தானே போயிட்டு இருக்கு உங்களை பார்த்து மற்ற ஃபேன்ஸ்லாம் டவுன் ஆயிடுவாங்க ஓரமா அந்த பக்கம் போங்கடா அப்படின்னு ரிசு சொல்ல இல்ல புரியல எனக்கு விக்கெட் எடுத்த ரப்பர் கிளம்பு அப்படின்னு சில்பாய்க்கில் பார்த்து சொல்ல நாங்க கிளம்புறது இருக்கட்டும் நீங்க டீமோட கிளம்புங்க ரிட்டர்ன் ஃபிளைட்டுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு இந்தியா ஃபேன்ஸ் சொல்ல ராஜா கோலி ஐயர் பார்ட்னர்ஷிப் போட 25 ஓவரில் 126 கிரேண்டே ராஜா கோலி அரை செஞ்சுரி போட ஐயரும் அரை செஞ்சுரி போட பாகிஸ்தான் கைக்கு வர கேட்ச் எல்லாம் கீழே போட ராஜா கோலி 85ல் இருக்கும்போது ஐயர் 4 அடிக்க எதுக்கு பெண்ண அவசரம் புரியல எனக்கு ஒரு நிமிஷம் இங்க வாணி அப்படின்னு கோலி ஃபேன்ஸ் எல்லாம் கோவமா இருக்கு ஐயர் அவுட் செம்ம செலிப்ரேஷன் யாரு பாகிஸ்தான் ஃபேன்ஸா அவங்க எப்படியும் தோக்கத்தான் போறோம்னு தெரியும் அவங்க சும்மா தான் இருக்காங்க செலிப்ரேட் பண்றதெல்லாம் பூரா நம்ம கோலி ஃபேன்ஸ் அப்பா ஐயர் அவுட்ரா அப்படின்னு ஒரே ஒரு ஐயர் ஃபேன் பாப்பா மட்டும் ஐயோ அப்படின்னு தலையில கை வைக்க விடு அவன் செஞ்சுரியை கெடுக்கிறதுக்கு நான் வந்துட்டேன்ல இப்போ டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய காத்திருந்த தம்பி பாண்டியா உள்ள போயிட்டு ஒரு 4 அடிக்க ராஜா கோலி உள்ள கடுப்பு வெளியே சிரிப்பு அடுத்து வந்த வேகத்துல காத்தோடு காத்து வெளியே கிளம்ப உள்ள வந்து அக்ஸரன் 6 டிச் பண்ணி ஸ்ட்ரைக் ராஜா கோலி கிட்ட கொடுக்க 90ல ஸ்டார்ட் பண்ணி வெறித்தனமா அடிச்சு 10 ரன் போட்டு செஞ்சுரியை போட்டு முடிச்சு ஜெயிச்சு வெற்றிக்குரிய போல பாகிஸ்தான் அன்அஃபிஷியலா பாய் சொல்ல அபிஷியல் பாய் இந்த கொஞ்ச நேரத்தில் நியூசிலாந்து பங்களாதேஷ் மேட்ச் முடிஞ்சு சொல்லுவாங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இன்னொரு சூப்பரான நான் உங்களுக்கு பார்க்குறேன் அதுவரை உங்களுக்கு பாய்